ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்த்துக்கிற போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு இ சேவை மையத்தில் வந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் அப்டேட்னு பார்த்து நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரிட்டன் எக்ஸாமும் கிடையாது, எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாது நீங்கள் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு. இதுக்கு சேலரி பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75,000லேருந்து அதுக்கு மேலே அபோவ் சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து இதர படிகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் டேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 25/8/2020 வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிடணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டுங்கிறது வந்து எதுவுமே சொல்லலை. 45 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்க வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் இருபலருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து வாங்க நோட்டிஃபிகேஷன் வந்து ஃபுல்லாக வந்து ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். இதுக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும், எப்படி வந்து அப்ளை பண்ணுறது, என்னென்ன ப்ரொசீஜர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோவை இது வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து புரியும். இடையில ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு புரியாமல் போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் ஜாயின் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் ஜாப் அண்டு கவர்மெண்ட் ஜாப் எல்லா அப்டேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெலிகிராம் குரூப் அண்டு வாட்ஸ்அப் குரூப்பில் தான் ஃபர்ஸ்ட் வந்து அப்டேட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலே அப்லோட் பண்ணுவேன். அதனால் உடனே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. பெனிஃபிட் நிறைய இருக்குது, உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குலாம் போகலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இ சேவை மையத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். இதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி அப்ளை பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஒன் டைம் நல்லா ரீட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர், அதாவது கம்ப்யூட்டர் சம்மந்தமான ஒரு ஒர்க்குங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃப் த ஐடி சிஸ்டம் அண்ட் டிபார்ட்மெண்ட்ங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டொமைன் நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மெண்டாரிட்டி க்ரோப் பேங்கிங் அப்ளிகேஷன் ஆர் என்பிஎஃப்சி டெபாசிட் இஆர்எஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மினிமம் ஆஃப் 3 இயர்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த மட்டிலும் பிஇ பிடெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா ஐடி இசிஇ படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா எம்சிஏல வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ஆர் அபோவ்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து படிச்சிருந்தா அந்த ஜாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்க முடியும். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கம்பல்சரி இருக்கணுங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 75,000 பெர் மந்த்னே சொல்லியிருக்காங்க. மற்றும் ப்ளஸ் ட்ராவலிங் அலோவன்ஸு, மற்றபடி அந்த இதர படிகள்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த மட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் லிமிட்டு, அதாவது 1/7/2020க்குள்ளே அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏஜ் வந்து 45 வயசுக்கு உள்ளே இருக்கணும். அது வரைக்கும் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுற மோடு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் தான். அதாவது சென்ட் யுவர் சிவி பை இந்த இமெயில், அதாவது career.tnega@tn.gov.in இந்த இமெயில் அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ, அதாவது ரெஸ்யூமில் வந்து உங்களுடைய ஃபோட்டோ இருக்கணும். ப்ளஸ் உங்களுடைய ரெஸ்யூமில் சைன் பண்ணி நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாமே அட்டாச் பண்ணி இந்த மெயில் பண்ண சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இ சேவை மையத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஜாப் அப்டேட் ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறையா பெனிஃபிட் நிறையா காத்துக்கிட்டு இருக்குது. பெட்டிங் வீடியோ நிறையா இருக்குது. உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிச்சுக்கோங்க.